வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் முதுநிலை படிப்புகளுக்கு இணையவழி சேர்க்கை அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட்டை பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் மற்றும் முதுகலை படிப்புகளுக்கான இணையவழி சேர்க்கை ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் நடக்கிறதுக்கான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. 2025-26 கல்வியாண்டிற்கான பிஎட் மற்றும் முதுகலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறை தொடங்கியுள்ளது தமிழ்நாடு உயர்கல்வித்துறை. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக சென்னை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் படிப்புகளுக்கு, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை பாடப்பிரிவுகளுக்கு இணையவழி விண்ணப்பங்களை துவங்குவதற்கான தொடக்க விழா பார்த்திங்கன்னா மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் செலியன் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. அதைத் தொடர்ந்து செய்தியாளருடன் பேசிய அமைச்சர், பிஎட் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் 20/6/2025 முதல் 9/7/2025 ஸோ ஜூலை 7 வரைக்கும் www.tncasa என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளார். மாணவர்களுடைய தரவரிசை பட்டியல் 18/7/2025 அன்று வெளியிடப்படும் என்றும் 21/7/2025 முதல் 25/7/2025 வரை மாணவர்கள் தங்கள் விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். 28/7/2025 அன்று இடஒதுக்கீடு ஆணை மாணவர்களுக்கு வழங்கப்படும். மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஆணையினை www.iwiasc.in என்ற இணையதளத்தில் தங்கள் நுழைவு ஐடி மூலமாக பதிவிறக்கம் செய்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கல்லூரிகளில் சேர வேண்டும். பிஎட் வகுப்புகள் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் தொடங்கும். ஸோ பிஎடுக்கான ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. மற்றொரு முக்கிய அறிவிப்பாக முதுகலை படிப்புகளுக்கான சேர்க்கை ஜூன் 20ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 110 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டிற்கான மொத்தம் பார்த்தீங்கன்னா 24,309 இடங்கள் பார்த்தோன்னா மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதுகலை சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் www.tncasa.in என்ற இணையதளத்தில் 15/7/2025 விண்ணப்பிக்கலாம். மாணவர்களுடைய தரவரிசை பட்டியல் 18/7/2025 அன்று கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும். மாற்றுத்திறனாளி, விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் பாதுகாப்பு வீரர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு ஸ்பெஷல் கவுன்சிலிங் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/7/2025 நடைபெறும். பொது கலந்தாய்வு ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 8/7/2025 நடைபெறும். அதே மாதிரி பிஜிக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.